கம்ப்ளீஷன், அதை டிஃபைன் பண்றேன் கேளுங்க. இந்த டெஃபினேஷன், இந்த விளக்கம் மகாதேவன் சிவன் நேரடியாக பார்வதிக்கு கொடுத்தது. சிவசூத்திரம்ங்கிற புத்தகத்தில் விஞ்ஞான பைரவ தந்திரங்கிற சாப்டரில் 60,000 சூத்திரம் கொடுத்துருக்காரு. அந்த 60,000 சூத்திரத்தில் இந்த விஞ்ஞான பைரவ தந்திர சாப்டரில் 22வது ஸ்லோகத்தில் அழகாக இந்த கம்ப்ளீஷனை மகாதேவனே ஈஸ்வரனே விளக்குறாரு. ஆழ்ந்து கேளுங்க, இது தீட்சைக்கு சமம். தயவு செஞ்சு நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க. நாம நித்யானந்தேஸ்வரன் வணங்குற ஈசன் நேரடியாக பார்வதிக்கு இந்த கம்ப்ளீஷனோட டெஃபினேஷனை கொடுக்குறார், கம்ப்ளீஷனை கற்றுக் கொடுக்குறார். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் மனதை கடந்த காலத்தில் ஏற்பட்ட சக்தி இல்லாத பலவீனமான தன்வசம் இழந்த நிகழ்வுகளை மீண்டும் நடக்கச் செய்து அதிலிருந்து தன்னை தனியாக விடுபடுத்தி கொண்டு பார்த்தல் பூரணத்துவம். நல்லா கேளுங்க, ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு 2-3 தடவை ரிப்பீட் பண்ணனா தான் புரியும். இப்போ நான் சொன்னது அப்படியே ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனை சொல்லிட்டேன். அதை எப்படி நீங்கள் வாழணும், இப்போ செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்னது மந்திரம் மாதிரி, அது உங்களுக்கு நினைவில் இல்லைனாலும் பரவாயில்ல, கேட்டிங்கன்னா போதும். உங்கள் கடந்த காலத்தில் நிகழ்ந்த அந்த ரூட் பேட்டனை உருவாக்கி வளர்த்த நிகழ்ச்சிகள், ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியில் அந்த ரூட் பேட்டன் உருவாகுது. 2வது நிகழ்ச்சியில் என்ன ஆகுது, கொஞ்சம் பெருசாகுது. அந்த விதை முளைக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரூட் பேட்டன் அப்படியே அந்த விதை என்ன பண்ணுது, மெதுவாக வெடித்து சின்னதாக அந்த முளை விடுது. 2வது ரூட் பேட்டனில் ஒரு இலை விடுது. 3வது நிகழ்ச்சி இப்போ என்ன வருது, ஒரு கிளை விடுது. ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுது, பழமே வந்துடுது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அது எட்டிக்காய், யாரும் திங்க முடியாது. அது மாங்காயும் இல்லை பலாக்காயும் இல்லை, எட்டிக்காய், யாரும் திங்க முடியாது. தின்னவனை கொல்ற எட்டிக்காய். ஸோ கடந்த காலத்தில் அந்த ரூட் பேட்டனை உருவாக்கி வளர்த்த அந்த சூழ்நிலைகளை இப்போ திரும்பவும் ஓடவிட்டு தள்ளி நின்று பார்த்தல். அப்போ என்ன ஆகும்னா, அந்த டைமில் உங்களுக்குள்ள நீங்கள் உருவாக்கின அந்த காயங்கள், தவறான மனப்பதிவுகள், இப்போ எப்போ நீங்கள் உங்களுடைய மற்றவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்துறதுக்கு தான் இருக்காங்க, எல்லாருமே கொடூரமானவங்கன்னு முடிவு பண்ணிடுறீங்களோ, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்கள் எது மூலமாக தான் பார்ப்பீங்க. அதை அந்த பச்சை கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எல்லாம் பச்சையாக தெரியுற மாதிரி அதே மாதிரி தானே பார்ப்பீங்க. இந்த கிராமத்து திருவிழாங்களில் பச்சை கண்ணாடி, சிவப்பு கண்ணாடி, மஞ்சள் கண்ணாடிலாம் வைப்பாங்க. எத்தனை பேர் அதை வாங்கி போட்டு பார்த்துருக்கீங்க? கை தூக்கு. நம்ம எல்லாருமே வாங்கி போட்டு பார்த்துருப்போம். பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சையாக தெரியும். சிவப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் சிவப்பாக தெரியும். அதே மாதிரி தான் அந்த ரூட் பேட்டனை போட்டுக்கிட்டு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான் தெரியும். அதே மாதிரி தான் தெரியும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற கண்ணாடி எதுக்குன்னா, அந்த கண்ணாடியெல்லாம் கழட்டுற கண்ணாடி இந்த கண்ணாடி. நீங்க போட்டுக்கிட்ட அந்த கண்ணாடியெல்லாம் கழட்டுற கண்ணாடி தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற கண்ணாடி. ஏன் இந்த கண்ணாடினா, அந்த கண்ணாடியை பார்த்து அந்த உங்க ரூட் பேட்டர்ன் ஆரம்பிச்ச வளர்ந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இந்த கண்ணாடியில் அப்படியே ஓட்டி பாருங்க. சினிமா மாதிரியே ஓட்டி பாருங்க. அந்த காலத்தில் அந்த மாயக்கண்ணாடி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு மை தடவைனா என்ன ஆகும், டப்புன்னு டிவி மாதிரி நடந்ததை காமிக்கும். அரசே, என்னுடைய இளவரசி எங்கே காணவில்லை, எங்கே இருக்கிறாள்? ஒரு பூதம் அதை தூக்கி கொண்டு 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 குகை தாண்டி ஒரு இடத்தில் வைத்திருக்கிறது அப்படின்னா அந்த கண்ணாடி அப்படியே தெரியும், அந்த பூதம் தூக்கிட்டு போறது. அதே மாதிரி இப்போ இந்த கண்ணாடியில் உட்காந்து அந்த சூழ்நிலை, உங்களுடைய அந்த ரூட் பேட்டர்ன் உருவானது, வளர்ந்தது,
ஒவ்வொன்றையும் அப்படியே ஆழ்ந்து வாழுங்க. வாழும் பொழுது என்னாகும், தானாகவே அதிலிருந்து நீங்கள் வந்து அன்கிளச் ஆகிடுவீங்க, தானாகவே அதிலிருந்து கழன்றுவீங்க. அந்த நேரத்தில் உருவான தவறான மனப்பதிவுகள் கரைஞ்சு போயிடும். அந்த முள்ளை முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் உங்கள் மேலே உருவான அந்த ரூட் பேட்டர்ன், அதனுடைய தாக்கம், அந்த மனப்பதிவு, அது எல்லாமே இப்போ என்னாகும், கரைஞ்சி அழிஞ்சு போயிடும். எத்தனை பேருக்கு இது புரியுது? கைவிட்டுருங்க. எத்தனை பேருக்கு புரியலை? திரும்ப சொல்கிறேன். யாராவது புரியாதவங்க தான் சொல்லுங்கள், திரும்ப சொல்கிறேன். நல்லது, நல்லா கேளுங்கம்மா, கை தூக்கிட்டே கேளுங்க, அப்போ தான் கேட்பீங்க. மகாதேவன் ஈஸ்வரனே நேரடியாக பார்வதிக்கு இந்த கம்ப்ளீஷனை விளக்குறாரு. பூரணத்துவம்னா என்னன்னா, உங்களுக்குள்ள அந்த குறையை ஏற்படுத்திய அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் ஆழ்ந்து வாழ்ந்து பார்த்து, அதை வாழ்ந்து பார்க்கும் பொழுதே அதிலிருந்து தள்ளி நின்று பார்த்தல். இப்போ அதை தான் செய்ய போகிறோம். ஏன் அந்த கண்ணாடினா, நீங்கள் மனசுக்குள்ளேயே உட்காந்து வாழ்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறீங்க. கண்ணாடியில் பார்த்து அதை அப்படியே அந்த மொத்த சூழ்நிலையையும் ஒவ்வொரு நிகழ்வாக வாழ்ந்து பார்த்தீங்கன்னா, வாழ்ந்தும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க, நீங்களும் அதிலிருந்து விடுபட்டுருவீங்க. அந்த நிகழ்ச்சியினால் உங்கள் மேலே ஏற்படுத்தப்பட்ட உணர்ச்சி ரீதியான பாதிப்பு, எமோஷ்னல் டேமேஜ், அது ஹீல் ஆகிடும். ரெண்டாவது, அந்த நிகழ்ச்சியால் உங்கள் மனசில் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட மனப்பதிவுகள், உலகத்தை பற்றி, மற்றவங்களை பற்றி, உங்களை பற்றி ஏற்படுத்திக்கிற அந்த பதிவுகள், அதெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். மூணாவது, இது சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய போலி முகமூடி, அந்த போலி முகமூடி கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ புரியுதாமா? நல்லது, கை விட்டுருங்க. ப்ராசஸ் ஆரம்பிக்கலாமா? ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸ், நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நான் உங்களை அந்த ப்ராசஸ்க்குள்ளே இனிஷியேட் பண்ணுறேன், ஆரம்பித்து விடுறேன். அடுத்து ஒரு மாதமாவது தினந்தோறும் வீட்டில் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாவது கண்ணாடி முன்னாடி உட்காந்து அன்னைக்கு நடந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே வாழ்ந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு மாதம் செய்யுங்க. என்ன ஆகும், எல்லா இன்கம்ப்ளீஷன்ஸுமே கரைஞ்சு போயிடும், வாழ்க்கையே ஃப்ரெஷ் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஆரம்பத்தில் செய்யும்போது எதனா கண்ணாடியை வச்சுட்டு முறைச்சிட்டு இருக்க சொல்கிறாரே சாமி அப்படின்னு தோணும். ஒரு 2-3 தடவை இந்த ப்ராசஸ்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா புரிஞ்சிடும். கண்ணாடி மாதிரி உங்கள் மனசு தூய்மையாயிடும், கண்ணாடி மாதிரி உங்கள் உணர்வு உள்ள தூய்மையாயிடும். நல்லது. ஹால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி உட்காந்துருங்க. இவ்வளோ பக்கத்தில் உட்காராதீங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதாவது தெரியுதா அப்படின்னு. ஹால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. செவத்தில் சாஞ்சி உட்காந்துக்கலாம், இல்லை சேரில் உட்காந்துக்கலாம், எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். மற்றவங்க யாரும் உங்கள் கண்ணாடியை பார்க்காத மாதிரி உட்காந்துக்கோங்க. நீங்களும் மற்றவங்க கண்ணாடியை பார்க்காதீங்க. நல்லா ஆழ்ந்து கேளுங்க. பொதுவாக இந்த கம்ப்ளீஷன் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ளேருந்து அந்த துக்கமெல்லாம் கரைஞ்சி கண்ணீராக வடிஞ்சு போகும். அதை அனுமதிங்க, கவலைப்படாதீங்க. ரெண்டாவது, குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கும். அது உடம்பு அதிரும் சில நேரத்தில், அதை பற்றி கவலையப்படாதீங்க. அந்த குண்டலினி சக்தி உங்கள் உடம்புல பொங்காமல் தடுக்கிறதே இந்த ரூட் பேட்டர்ன்ஸ் தான். என்ன, உங்கள் வேர் மனப்பாங்கு தான். அது கரையும் போது உடம்பு என்ன ஆகும், அந்த குண்டலினி சக்தி பொங்க ஆரம்பிச்சிடும். உடம்பு தூக்கி போடும், இல்லை அதிரும், தானாகவே குதிக்கும். என்ன நடந்தாலும் அனுமதிங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த ரூட் பேட்டர்ன்ஸ் கரைய கரைய உங்களுடைய சக்தி எல்லா சக்கரத்திலையும் பொங்க ஆரம்பிக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நெற்றிக்கண் துடிக்கும், இந்த தொண்டை குழி துடிக்கும், அதெல்லாம் வேற வேற சக்கரங்கள், அந்த சக்கரங்கள் எல்லாம் துடிக்கும் குண்டலினி சக்தி பொங்குறதால. என்ன நடந்தாலும் நடக்க அனுமதிங்க. நிமிர்ந்து அமருங்கள். கண்ணாடி நீங்கள் கையில் வேணாலும் பிடிக்கலாம், முகத்துக்கு நேராக வச்சுக்கலாம்,
எப்படி வேணாலும் உங்கள் கம்ஃபர்ட், உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி கண்ணாடியை பிடிச்சிக்கோங்க.